என்ன சொன்னீங்க? ஆளுங்களை மயக்கி நான் ஸ்டேஷனுக்கு வர வச்சேனா? காசால அதிகாரத்தை வாங்கி பண்ண தப்பெல்லாம் மறைச்சு ஆதாரங்களை விலைக்கு வாங்கி காரியத்தை சாதிக்கிறது நீங்க. இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். எது சரி தப்புன்னு எனக்கும் நல்லா தெரியும். நம்ம உண்மையா இருக்கணும்னு நினைச்சாலே போதும், அந்த கடவுள் துணை இருப்பாரு. உன்னை நியாயப்படுத்த நீ இப்ப இதெல்லாம் பேசிதான் ஆகணும். உண்மை ஒரு நாள் தெரியதான் போகுது. அதைத்தான் நானும் சொல்றேன். உண்மை ஒரு நாள் தெரிய வரும். அப்பதான் உங்களுக்கு உண்மையா இருக்கிறவங்க யாரு, உங்களை தூண்டி விட்டு முதுகுல குத்துறவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். ரேவதி, கிளம்பலாம். ரேவதி கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. ஜாகிரதை, போயிட்டு வாங்க மாப்பிள்ள, போயிட்டு வாமா. போலீஸ் அத்தை கிட்ட பணத்தை வாங்கிட்டு என் மேல பொய்யான கேஸ போட்டு ஸ்டேஷன்ல இருக்க மாதிரி பண்ணிட்டாங்க. ஆமா பாட்டி, அதுக்கப்புறம் தான் நாங்க என்னோட புருஷனை இப்ப ரிலீஸ் பண்ண முடியுமா முடியாதா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ, போ. அம்மாடி, உங்க அம்மா கிட்ட இருக்கிற அதே தைரியம் கோவம் எல்லாம் உங்ககிட்ட அப்படியே இருக்கு. என்ன உங்க அம்மா அந்த கோவத்தெல்லாம் எங்க மேல காட்டுறா, நீ நம்ம குடும்பத்துக்காக அதை பயன்படுத்துற, அவ்வளவுதான். என்ன விடுங்க பாட்டி, இது ஏன் குடும்பம். என் மாமாவை போலீஸ் அனுப்பணும்னு சொல்லி நான் தர்ணா பண்ணேன். ஆனா நம்ம ஊருக்காரங்க எதுக்காக வந்து நிக்கணும்? போலீஸ் அவ்வளவு அடிச்சோம், மாமாவை கூட்டிட்டு போகாம இங்கிருந்து கிளம்ப மாட்டோன்னு எவ்வளவு வைராகியமா இருந்துட்டாங்க தெரியுமா? அதுதாண்டா கண்ணு, இந்த ஊர் மக்களோட அன்பு. என் பேரன் இந்த ஊருக்காக எவ்வளவோ நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிருக்கான். அவனை எப்படி இவங்கெல்லாம் விட்டு கொடுப்பாங்க? அவங்களோட நன்றி கடனை இப்படிதான் காட்டுவாங்க. என்னமோ இந்த ஊர் உலகம் எல்லாம் என் பேரனை நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா உங்க அம்மாவுக்கு தான் புரியவே மாட்டேங்குது. அவ எப்ப இந்த கோவத்தெல்லாம் விட்டுட்டு உங்க ரெண்டு பேரையும் மனசார ஏத்துக்குவாளோ எனக்கு தெரியல. கூடி சீக்கிரமே எல்லாம் நடக்கும் பாட்டி. எங்கய்யா, எப்படியா நடக்கும்? நீ அவளோட மருமகன், உன்னையே தூக்கி ஸ்டேஷன்ல வைக்கணும்னு நினைச்சவ எங்க இருந்து உங்களை மனசார ஏத்துக்க போற சொல்லு? இதெல்லாம் அத்தையோட வேலையா மட்டும் இருக்காது, கண்டிப்பா சின்னத்தையோட வேலையா தான் இருக்கும். அவெல்லாம் ஒரு பொம்பளையா? சாமுண்டீஸ்வரி யாரு? அவ கூட பிறந்த அக்கா தானே. அவளுக்கு இப்படியெல்லாம் கெடுதல் பண்ணுவாளா உன் சித்தி? அம்மாவுக்கே ஒரு நாள் சித்திய பத்தி தெரிய வரும் பாட்டி. அப்பதான் மாமா பத்தி அம்மா புரிஞ்சுப்பாங்க. பாட்டி, இந்த விஷயம்லாம் தாத்தாக்கு தெரியாதுல்ல? தெரியாதியா? கேட்டாரு, எங்க கார்த்தி எங்க ரேவதி எங்கன்னு. 2 பேரும் வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லி வச்சிருக்கேன். ஆமா சந்திரா, அவன் என் முகத்துக்கு நேரா என்னென்ன வார்த்தையெல்லாம் பேசிட்டு போயிட்டான். அவன் பேசினது மட்டும் இல்லாம என்னோட சொந்த பொண்ணையும் எனக்கு எதிரா வந்து பேச வச்சுட்டானே. அத நினைச்சு பார்க்கும்போதுதான் என் மனசுக்குள்ள ஆத்திரம் பத்திக்கிட்டு வருது. அவனோட இந்த தலகணத்தையும் கர்வத்தையும் அடக்கணும்னு நினைச்சுதான் போலீஸ்ல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். கடைசியில இப்படி நடந்துடுச்சு. போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்ததை நினைச்சு நீ ஏன் கவலைப்படுற? போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்பி வந்து ரிலீஸ் பண்ண வச்சுட்டாருன்னு தான் அவன் தப்பிச்சிட்டான். ஆனா அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிச்சியா? கண்ணு முன்னாடி என் பொண்ணு கூட அவன் வந்ததும் பேசினதும் தான் எனக்கு ஞாபகமாவே இருக்கு. அடுத்து என்ன பண்றதுன்னா என்னால யோசிக்கவே முடியல சந்திரா. அக்கா, எனக்கு ஒரு யோசனை சொல்லலாமா? நீயும் ரேவதி இங்க வந்துடணும்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா கடைசியில ஏதாவது ஒரு குழப்பம் நடந்துகிட்டே இருக்கே. இல்லக்கா, இப்ப நான் சொல்ல போற விஷயத்துல குழப்பம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல.
அப்படி என்ன விஷயம் சொல்ல போற? ரேவதி கல்யாண விஷயத்துல ஊர்ல ஏற்கனவே நடந்த பஞ்சாயத்து உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு. 2 பேருமே நீங்க கணவன் மனைவி இல்லன்னு ஊர்க்காரங்க காசை வெட்டி போட்டு முறைப்படி பிரிச்சுதானே வச்சாங்க. அன்னைக்கு அந்த 2 பேருமே அந்த தீர்ப்பை ஏத்துக்கிட்டாங்கல்ல. அப்புறம் எப்படி 2 பேரும் கணவன் மனைவியா வாழ முடியும்னு கேட்டு உடனே பஞ்சாயத்தை கூட்டி நீ நியாயத்தை கேளு. சந்திரா, போலீஸ் ஸ்டேஷன்லயே முடியாத ஒரு விஷயம் இங்க மட்டும் எப்படி? அக்கா, ஊர் பஞ்சாயத்து தீர்ப்ப காத்துல பறக்க விட்டுட்டு பஞ்சாயத்துல காசை வெட்டி போட்டத கூட இவன் மதிக்காம என் பொண்ண மயக்கி தூக்கிட்டு போயிட்டான்னு நீ பெரியவங்க கிட்ட போய் புகார் கொடு. நீ சொல்றதுல நியாயம் இருக்கதான் செய்யுது. அப்படின்னா பஞ்சாயத்தை கூட்டிடலாம்னு சொல்றியா? நீ பஞ்சாயத்தை கூட்டினா ஊரே ஒண்ணு கொடுங்கா. நாம நியாயம் கேட்டு பஞ்சாயத்துல வந்து நிக்கும் போது அந்த கார்த்தியால என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லு? ஸ்டேஷன்ல எஸ்பிய வச்சு தப்பிச்ச மாதிரி ஊர் பஞ்சாயத்துல அவனுக்கு யார் உதவி பண்ணுவா? யாரும் பண்ண மாட்டாங்க. பஞ்சாயத்து தீர்ப்ப மீறின ஒருத்தனா ஊர் முன்னாடி தலை குனிஞ்சுதான் நிப்பான். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ரேவதியும் பஞ்சாயத்துக்கு கட்டுப்பட்டு உன் கூட வந்துதான் ஆகணும்.